அப்படின்னு. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரசியல், ஒரு விவசாயி இருப்பாங்க. நாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விவசாயம். நம்ம பூமியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் இருப்பீங்க. ஆடு மாடு இந்த மாதிரிலாம் வச்சு எங்கள் தாத்தா வாழ்ந்தாங்க. எனக்கு வீடு எப்பயுமே பிரச்சனையே இல்லைங்க. யாருக்குங்க? மேஷத்துக்கு தான். வீட்டு பிரச்சனைங்கிறது எப்படியா இருந்தாலும் சொந்த வீட்டில் இருப்பாங்க. இல்லைங்க, பிறக்கும்போது ஏதாவது இல்லைன்னா கூட பின் யோகமாக திருமணத்துக்கு பிறகு மாட மாளிகை, ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி நல்ல ஒரு விஷயத்தில் வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. இந்த கட்டடத்துறை, இன்ஜினியர் ஆகிறது, மருத்துவத்துறையில் கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. உங்கள் ஃபேமிலியில் இருப்பாங்க, அல்லது உங்கள் குழந்தைங்க இருப்பீங்க, யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டில் மேஷம் இருந்தால் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு உணவு, எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் டேஸ்ட்டாக சாப்பிடணும், நல்லா சமைக்கணும். பெண்களாக இருந்தால் வெரைட்டியாக, அந்த வெரைட்டி ஃபுட் அப்படின்னா நீங்கள் தாங்க. அதில் எப்படி சாப்பிடணும், எதுக்காக எதுனா இந்த காம்பினேஷன் போட்டு அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக சாப்பிடுவீங்க, டேஸ்ட்டாக சமைப்பீங்க. விருந்தோம்பல் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு நிகர் மேஷம்தான். ஏன்னா வரவங்களை வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், காஃபி டீ குடிக்கிறீங்களா, உடனே அடுத்த நிமிஷம் தட்டில் வந்துடும். அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உறவுகளோடைய இருக்கிறது உங்களுடைய மைனஸ்னு பார்த்தீங்கன்னா, விவேகம் எந்த அளவுக்கு இருக்கோ கொஞ்சம் வேகம், கொஞ்சம் துடுப்பு, கொஞ்சம் டக்குன்னு வார்த்தையை விடுறது, படபடப்பு எல்லாமே இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய்ங்கிற கிரகத்துடைய அந்த தன்மைங்க. அப்போ என்னன்னா எதாக இருந்தாலும் புரிஞ்சு தள்ளிடுவா என் பொண்ணு, அவள் பரணி நட்சத்திரங்க அப்படிம்பாங்க. கிருத்திகை 1ஆம் பாதம் இங்கே இருக்குது. கண்டிப்பாக சிலருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்க. அரசியல் துறையில் மேஷ லக்னம், மேஷ ராசியெல்லாம் அப்படியே டாப் மோஸ்ட்டில் இருப்பாங்க. அந்த கீழேயே இறங்கி